அனைவருக்கும் வணக்கம். நமது பால் பண்ணை ஆப்பை பயன்படுத்தும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இப்போ நம்ம ஒரு அனிமல் ஆட் பண்ணதுக்கப்புறம், அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்டேஷன் எப்படி பண்றது? ஸ்டேஜ் வைஸா பார்ப்போம். இப்ப நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த மாடு இப்ப என்ன நிலையில இருக்கு? கன்னுக்குட்டியா இருக்கா? பருவத்துக்கு வந்துருச்சா? இல்ல இப்ப கறந்துட்டு இருக்கா? இல்ல கண்ணு போட்டு ரொம்ப நாள் ஆயி, இன்னும் ஏஐ பண்ணாம இருக்கா? இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம ஆப்ல ஃபீட் பண்ணணும். இனிமேல் வரக்கூடிய பருவம் எல்லாமே, நிலை எல்லாமே நம்ம ஆல்ரெடி இந்த ஆப்ல ஸ்டோர் ஆயிரும். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்றப்போ, என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு நம்ம ஆட் பண்ணணும். அந்த ஸ்டேட்டஸ் நெறைய நண்பர்களுக்கு எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிறதுக்கான காணொளி தான் இது. ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த பர்ட்டிகுலர் அனிமல் ஆட் பண்ணிட்டு, அதுல போனதுக்கப்புறம் ஜெனரேட் டாஸ்க் இருக்கும். அதுல நெறைய வேரியஸ் டாஸ்க் இருக்கும். அத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டாக்டர் செக் ஃபெயிலியர். அதாவது டாக்டர் செக் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் எதுக்கு வரும்னா, மாடு ஏஐ பண்ணி 60 நாள் ஆனதுக்கப்புறம், டாக்டர் வந்து செக் பண்ணி, செனை கன்ஃபார்மா இல்லையாங்கிறத செக் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஸ்டேட்டஸ் குடுக்கணும். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் குடுத்துட்டோம்னா, அடுத்த ஹீட் எப்போ வரும்? அப்படிங்கிற ரிமைண்டர் நமக்கு வரும். அடுத்தது கிட் செக் ஃபெயிலியர். டாக்டர் செக் பார்த்தோம். அடுத்தது கிட் செக் அப்படிங்கிறது, இப்ப லேட்டஸ்ட்டா பிரெக்னன்சி செக் பண்றதுக்கு கிட் வந்திருக்கு. அதாவது அபோவ் 30 டேஸ்க்கு அப்புறம் நம்ம பிளட் சாம்பிள் எடுத்து நம்ம அந்த கிட்ல வச்சு பிரெக்னன்ட்டா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுக்கான ஸ்டேட்டஸ் தான் அது. அது செக் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, அந்த கிட் செக் ஃபெயிலியர் குடுக்கணும். ரெடி ஃபார் ஏஐ. இப்ப மாடு பருவத்துக்கு வந்து செமன் போட ரெடியா இருக்கு. ஏஐ பண்ண ரெடியா இருக்கு. கன்னு போட்டு இப்போ ஒரு 45 நாளோ, இல்ல அதுக்கு மேலயோ ஆயி, இப்போ போடணும் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு வந்து ரெடி ஃபார் ஏஐ அப்படிங்கிறது குடுக்கணும். அடுத்தது ஃபார்மர் செக். ஃபார்மர் செக் எதுக்குன்னா, இப்ப நம்ம சென ஊசி போட்டுட்டோம். போட்டுட்டு 19லேருந்து 21 நாள் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு ப ஏஐ ஊசி போட்டதுலேருந்து செக் பண்றோம். அது மறுபடியும் ஹீட்டுக்கு வந்திருக்கா, கொலை அடிச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்றோம். அதுதான் ஃபார்மர் செக்கு. இப்ப ஏதாவது மாட்டுக்கு நீங்க இன்ஜெக்ஷன் பண்ணி இன்னொரு 19 டேஸ், 21 டேஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த ஸ்டேட்டஸ் குடுக்கணும். நீங்க இது குடுத்தா தான் அடுத்தது டாக்டர் செக், கிட் செக் இது எல்லாமே அடுத்தடுத்து அதோட ரிமைண்டர்ஸ் வரும். அடுத்தது போஸ்ட் கால்விங். இப்போ உங்க ஃபீட் பண்ற மாட்ல ரீசென்ட்டா ஏதாவது மாடு கன்னு போட்டு இன்னும் ஹீட்டுக்கு வராம இருக்கு. அதாவது வித்தின் 45 டேஸ்க்கு இருக்குன்னா, அது போஸ்ட் கால்விங் அப்படிங்கிறது குடுக்கணும். அடுத்தது டாக்டர் செக். ஏற்கனவே பார்த்த மாரி தான். நம்ம சென ஊசி போட்டு 60 நாளுக்கு அப்புறம் செக் பண்ணாம ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அது டாக்டர் செக் அப்படிங்கிறது குடுக்கணும். அடுத்தது கிட் செக். அதே மாரி நம்ம ஏஐ பண்ணி 32 டேஸ்க்குள்ள இருக்கிறதுக்கு எல்லாமே நீங்க கிட் செக் குடுக்கணும். ஏஐ சக்சஸ்ங்கிறது நம்ம அந்த மாட்டுக்கு ஏஐ பண்ணி ஃபார்மர் செக், கிட் செக், டாக்டர் செக் எல்லாமே சக்சஸ் ஆயி, ஏஐ சக்சஸ்ன்னு நீங்க குடுத்தீங்கன்னா, மாடு இப்ப பிரெக்னன்சில இருக்கு அப்படிங்கிறத அந்த ஃபீட் பண்றோம். அடுத்த ஸ்டேஜஸ் நமக்கு ரிமைண்டர்ஸா வரும். அடுத்தது ஃபார்மர் செக் ஃபெயிலியர். இப்ப ஃபார்மர் செக் ஃபெயிலியர்ங்கிறது வந்து, அ நம்ம ஊசி போட்டு 19லேருந்து 21 நாளுக்குள்ள அடிச்சிருச்சு அப்படின்னா, நம்ம ஃபெயில் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஃபார்மர் நம்ம பிசிக்கலாவே பார்த்து செக் பண்ணி, அது ஃபெயிலியர்ன்னு குடுத்தீங்கன்னா, அடுத்த ஹீட் சைக்கிள்க்கு நம்ம குடுக்கலாம். ஃபார் ஏஐ. அடுத்தது காப் சைக்கிள். இப்ப நீங்க ஒரு கன்னுக்குட்டி ஃபீட் பண்ணியிருக்கீங்கன்னா, காப் சைக்கிள் குடுத்தீங்கன்னா, அதோட சைக்கிள்ஸ் எல்லாமே வந்துரும். எப்ப டிவார்மிங் பண்ணணும், எப்போ ஸ்டார்ட்டரா குடுக்கணும், எப்போ குரோயர் குடுக்கணும், எப்ப ஹீஃபர் ஃபீடுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இது எல்லாமே இந்த காப் சைக்கிள்ல வரும். ஸோ இந்த ஸ்டேஜஸ் இப்போ உங்க மாடு என்ன ஸ்டேஜ்ல இருக்கோ, அந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்டஸ நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா தான், அடுத்தடுத்து வரக்கூடிய ரிமைண்டர்ஸ், அடுத்த ஸ்டேஜஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிமைண்டர்ஸா வரும். நன்றி, வணக்கம்.